பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு பரிசு, அதுவும் நீங்க கேட்காமலே கொடுக்கிற ஒரு பரிசு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் எடுத்து உங்க ஆசைகளை நிறைவேற்றி உங்க இலக்குகளை அடைய வச்சு உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளையும் மேம்படுத்தி ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். அந்த பரிசு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தகுதியான ஒண்ணுதான். ஆனா அந்த பரிசை அடையணும்னா நாம என்ன பண்ணணும்? எப்போ அந்த பரிசை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும்? வாங்க தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் தேவா. நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரே இலக்கு. ஆனா அதுக்கு காரணமா நிறைய விஷயங்களை நம்ம தன்மைக்கு, நம்மளோட மனநிலைமைக்கு, நம்மளோட பார்வைக்கு எது சிறந்ததோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நாம் சந்தோஷமா இருப்போம்னு நாமளும் நிறைய விஷயங்களை தேடி பயணிக்கிறோம். அப்படி தேடி பயணிக்கும் போது நாம் அடையிற அந்த பரபரப்பு, சந்தேகம், பயம், கவலை, பற்றாக்குறையை உணர்றது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிலகுலைய வைக்குதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம முழுமை அடைவோம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையே நம்மளை இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துது அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. நம்மளோட உண்மையான தகுதி என்னன்னு உணராமலேயே நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பௌதீக பொருட்கள், அதோட நிலைகள், அதை மட்டுமே வச்சு அதெல்லாம் இருந்தாதான் நாம இந்த அளவுக்கு தகுதி உடையவங்கன்னு நாம என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சோமோ அப்போ உண்மையிலேயே நம்மளை நாமளே இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமானது. உண்மையிலேயே இயற்கை இந்த விஷயத்தை விரும்புறது இல்லை. எவ்வளவோ உயிர்களை படைச்சிருந்தாலும் மனித உயிரோட மகத்துவம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா உயிர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க இயற்கையில. ஆனா மனித இனத்துக்கு மட்டும் எல்லையில்லாத தன்மையா விரிவடைகிற அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இயற்கையே இந்த அளவுக்கு ஒரு தன்மையில நம்மளை படைச்சிருக்கும் போது நம்மளோட உண்மையான தகுதி, நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளுமே நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதை நாம சரியா பயன்படுத்தினா நம்ம தலையெழுத்து நாமளே எழுத முடியுங்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய நிலை என்ன, நாம எந்த அளவுல இருக்கோங்கிறத நாம உணராம இந்த பௌதீக பொருட்களுக்கும் அது தர்ற சுகங்களுக்கும் அதோடைய அந்த அந்தஸ்து, தகுதி, மரியாதை, பதவி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அடிமைப்பட்டு இதெல்லாம் இருந்தாதான் நான் தகுதி உரியவள்னு நாம நினைக்கிற அந்த நொடி நம்மளை நாமளே இழிவுபடுத்திக்கிறதுக்கு சமமா மாறுது. சுய சந்தேகங்கள் எல்லாம் வர்றது இங்கிருந்து தான். நம்மளோட உண்மையான தன்மை என்னன்னு உணராம நம்ம இந்த எண்ண ஓட்டங்கள் என்ன ஓடுதோ அதை மட்டுமே உண்மைன்னு நம்பி, அதை மட்டுமே வாழ்க்கைன்னு நம்பி, அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு சாத்திய கூறுகளையும், இன்னும் சொல்ல போனா நம்ம யாருன்னே உணராம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது தான் இங்க ரொம்பவே கசப்பான உண்மை. இதனாலதான் பேராற்றல் தர நினைக்கிற அந்த ஒரு அற்புதமான அபரிமிதமான அந்த பரிசை, அது ஒரு வாழ்வுன்னே சொல்லணும், அதை நம்மளால அடைய முடியாமலேயே இருக்கும். இன்னும் சுருக்கமா தெளிவா சொல்லணும்னா, நீங்க உங்க தகுதி என்னன்னு உணராம அற்பமான விஷயங்களுக்கு ஏக்கத்தோட காத்திருக்கிறது தான் இயற்கை கொடுக்கிற அந்த அபரிமிதமான பரிசை நம்மளால அடைய முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம். அந்த பரிசை அடையணும்னா நாம என்ன பண்ணணும்? உங்களை நீங்க உணரணும். எண்ணங்களை மட்டும் வச்சு இதுதான் நீங்கன்னு முடிவு பண்றத முதல்ல நிறுத்தணும். அதுதான் முதல் படி. நம்ம எண்ணங்களை வச்சு நாம முடிவு பண்ணா கூட பரவாயில்லை. ஆனா நாம மத்தவங்க எல்லாரும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தான் நாமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா. முதல்ல அதுல இருந்தெல்லாம் வெளியில வரும். என்ன கூட்டங்கள் உருவாக்குற குப்பைகள்ல இருந்து பிறந்தவங்க இல்ல நாம பிறந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள சேர்ந்ததுதான் இந்த எண்ண குப்பைகள் எல்லாமே. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். நாம தான் எண்ணங்களை தீர்மானிக்கணுமே தவிர எண்ணங்கள் நாம யாருங்கிறத தீர்மானிக்க கூடாது. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மளோடது, நாம தான் அதுக்கு பொறுப்பு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதெல்லாம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பெரும் குற்றமா மாறிடுது. அது உருவாக்குற பாதிப்பு எல்லை இல்லாதது. அதை தான் நாம முதல்ல சரி பண்ணணும்.
உங்க மனசுல ஓடுற எல்லா எண்ணங்களும் வாழ்க்கை அல்ல. உங்க எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அது மட்டும் உங்க பார்வை இல்ல, அது நீங்க இல்ல. அப்பதான் உங்களால அதை தாண்டி பார்க்க முடியும். புது விஷயங்களும் புது வாய்ப்புகளும் ஏன் இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த பரிசும் உங்க கண்ணுக்கு அப்பதான் தெரியும். உங்களால உங்களை உணரவும் முடியும். என்னைக்கு நீங்க உங்களோட எண்ண ஓட்டங்கள்ல இருந்து அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது எல்லாமே எங்கிருந்தோ சேர்ந்ததுதான், இல்ல நாமளா சில காம்பினேஷன் எல்லாம் பண்ணி உருவாக்குனதுதான்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப நீங்க உங்களை உணர தொடங்குவீங்க. அப்படி நீங்க உங்களை உணர தொடங்கும் போது எந்த எண்ணங்களும் எந்த உணர்வுகளும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. இந்த நிலைக்கு நீங்க வரும்போது உங்களை சுத்தி இருக்கிற எந்த சூழ்நிலையாகட்டும், மனிதர்களாகட்டும், அவங்களுடைய வார்த்தைகளா உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா உங்களோட எண்ணங்களே உங்களை ஒண்ணும் பண்ணாதப்போ வெளியில இருக்கிறவங்க உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ எப்பவுமே நீங்க நீங்களா இருப்பீங்க. பேராற்றல் எப்படி உங்களுக்கு படைச்சு அனுப்பிச்சோ அதே தன்மையில முழுமையா நீங்க இருப்பீங்க. எப்போ இந்த எண்ண குப்பைகள்ல இருந்து வெளியில வரும்போது, இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் என்னோடதுதான், அதெல்லாம் நான் இல்லைன்னு புரியும் போது, இது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா கவனிக்க கவனிக்க நம்மளால இதை செய்ய முடியும். இந்த நிலைக்கு வரும்போது நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அமைதியா இருந்தாலே உங்களுக்கு என்ன தேவை, இந்த சூழ்நிலைக்கு என்ன இருந்தா சரியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நாம எதை நமக்கு சிறப்புன்னு நினைப்போம், நமக்கு தெரிஞ்சது நாம சிறப்புன்னு நினைக்கிறத தான் நாம எப்பவுமே சூஸ் பண்ணோம். ஆனா பேராற்றலுக்கு தெரியும் உண்மையிலேயே நமக்கு சிறப்பு என்ன அப்படின்னு. நாம பார்க்காத தூரத்துல தொலைவுல எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய அது நமக்கு சிறந்ததை நம்ம கிட்ட கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இது எல்லாத்தையுமே அனுமதிக்கக்கூடிய நிலையில நாம அப்ப இருப்போம். இதனால நீங்க எதையுமே கேட்காம உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தானாவே சால்வ் ஆகி எல்லா விஷயங்கள்ல வந்து நீங்க விடுபட்டு நீங்க நிம்மதியை உணர தொடங்குவீங்க. நல்ல மக்களையும் நீங்க அடைவீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அப்பதான் வாழ்றது அப்படிங்கிறதுனாலே நம்மளால உணர முடியும். அது வரைக்கும் எதையோ தேடி 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 அந்த பற்றாக்குறையில ஏதோ ஒண்ணு நாம இழந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுல தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழ்க்கையை நகர்த்துறதுல இருந்து வாழ்றது அப்படிங்கிறதே இந்த ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க எண்ண குப்பைகள்ல இருந்து நீங்க வெளியில வரணும். உங்க எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அது நீங்க இல்லை, அதை நீங்க உணரணும். அது ஒண்ணுதான் இங்க ரொம்ப முக்கியமா. பிரபஞ்சம் தரக்கூடிய அந்த பரிசு என்ன தெரியுமா? உங்க எண்ண குப்பைகள்ல இருந்து விடுபட்டு நீங்க உங்களை உணரும் போது அந்த பிரபஞ்சமே உங்களோட சேவகனா மாறும். உங்களை ஒரு ஒரு எஜமானனை போல அது பாவிச்சு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க நினைக்கிற அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைய உங்களுக்கு பரிசா கொடுக்கும். எவ்வளவு பெரிய சிறந்த பரிசு இல்ல இது. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியம்தான். ஆனா நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம யாருங்கிறது நாம் உணரணும். இதுக்கு உதவக்கூடிய நிறைய வழிமுறைகளை நாம ஏற்கனவே காணொலிகளா வெளியிட்டிருப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு, கேளுங்க. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது உங்க எண்ண குப்பைகள்ல இருந்து வெளியில கொண்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும். அதோட சிறப்பு வகுப்புகளும் நடக்குது. ஏன்னா லைவ்ல நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது அது இன்னும் அதீத மாற்றத்தை கொண்டு வர சேர்க்கும். விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கோங்க. நிச்சயமா இந்த மாயாஜாலமான வாழ்க்கை ஒரு பரிசா நமக்கு வேணும்னா நாம கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகும். அப்படி நாம செஞ்சா பிரபஞ்சத்தால் அந்த பரிசை தவிர்க்க முடியாது, நிச்சயம் நமக்கு கொடுக்கும். நல்லது, இன்னைக்கே இந்த பயணத்தை தொடங்குவீங்கன்னு நம்புறேன். இத பத்தி உங்களுடைய நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களுடைய நல்ல பயணமும் தொடங்கட்டும். நன்றிகள் கோடி.